வைராக்கியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு புது டெஃபினேஷன் ஆர் சூடாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர், அவங்களுடைய சாம்பலுக்குள் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி படித்தேன். அதில் வைராக்கியம் அப்படின்னா இதுதான் கரெக்ட் மீனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் எனக்கு வந்தது. ஜஸ்ட் அந்த ஸ்டோரியோட அவுட்லைன் சொல்கிறேன். ஒரு ஏழ்மை மிகுந்த ஒரு லேடி, அவங்களோட அப்பா கோவிலில் பணிபுரிகிற ஒருத்தர், மிக சொற்ப வருமானம், ரொம்ப கஷ்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவங்களுக்கு அழகு கிடையாது, ஆனால் நல்ல குணவதி. கொஞ்ச நாள் கழித்து அந்த கணவர் இவளை விட்டுட்டு வேற ஒருத்தியோட போய்ட்றாரு. போனோடனே இந்த அம்மாவுக்கு அவரோட அப்பாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. கோவில் வேலை கூட போயிடுது அவங்களுக்கு. ஸோ இவங்க அங்கே அதே ஊர்லேயே சில வேலைகள்லாம் செஞ்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த வருமானமும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதே ஊரில் ஒரு செல்வந்தர்கள் வீடு, அதில் அதில் ஒரு நோயாளி இருக்காங்களோ, அவங்கள பர்மனெண்ட்டாக பார்த்துக்க வேண்டிய ஒரு வேலை கிடைக்கிறது. அதில் போய் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதுலேருந்து வர வருமானத்தை அப்பாவையும் பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச காலத்தில் அப்பாவும் இறந்து போய்ட்றாரு. அப்புறம் இவங்களுக்கு பர்சனலாக காசு நோய் வந்துடுது. வந்தவுடனே இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணவுடனே அந்த மருத்துவ செலவுகள் சந்திக்க வேண்டியது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் இவங்க தான், இந்த செல்வந்தர்கள் ஃபேமிலி தான் அவங்கள காப்பாற்றுறாங்க. காப்பாற்றினோடனே இவங்களுக்கும் அப்படியே ஏஜ் ஆகிட்டே வருது. ஒரு ஸ்டேஜில் அந்த செல்வந்தர் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் அவங்க தான் சொந்த உறவினர்கள் மாதிரி ஆகிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கன்னடாவிலேருந்து ஒரு பையன் வரான். அவனையும் இவர் தன்னுடைய சொந்த மகன் மாதிரி பாவிச்சுக்கிறாங்க. இது மாதிரிலாம் இருந்தவுடனே இவங்களுக்கும் அந்த ஒரு இறக்கிற தினம் வந்துடுது. இறக்கிற தினம் வந்த உடனே அவங்களுக்கு அந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவோட எந்த ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களோட பையனே இவங்களுக்கு தகனம் ஊட்டுறாரு. அப்போ அந்த தகனம் ஊட்டிட்டு அந்த ஆள் திரும்பி வரப்போ ஒரு ஆள் அப்படியே அழுதுகிட்டே போகிறாரு. அவரை நிறுத்தி, என்னங்க நீங்கள் தகனம் விடுறதை பார்த்தீங்க, அழுதுகிட்டே போகிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தான் அந்த பெண்ணோட கணவர் அப்படின்ட்டு. அப்படியா, நீங்கள் ஏன் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது மாதிரி வந்ததே இல்லை நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் அவங்கள ஏமாற்றிட்டு இன்னொரு பெண்ணோட போயிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பெண்ணும் ஒரு ஸ்டேஜில் என்னை இக்னோர் பண்ண ஆரம்பித்த உடனே நான் என்னுடைய தவறை உணர்ந்து இவங்கக்கிட்ட வந்தேன். இவங்கக்கிட்ட வந்த உடனே இவங்க அப்போது ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. ஒரு ஆண் துணையும் தேவை. நான் ஒரு இடத்துல ஒரு கடை வச்சு ஒரு நல்ல ஒரு திருந்திய மனிதனாக இருந்தேன். நல்லா எனக்கு ஒரு நிரந்தர வருமானமெல்லாம் இருந்தது. பட் அந்த அம்மா என்னை ஏற்றுக்கலை, வைராக்கியமாக இருந்தாங்க. நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு எவ்வளோ ஒருமை இருந்தாலும், என்னுடைய அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், நான் உண்மை தனியாக வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நீ இனிமேல் என் வாழ்க்கையில் குறுக்கே விடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் கும்பிரி அழறாரு. அப்பா அவர் என்ன சொல்கிறாரு, வைராக்கியங்கிறது இதுதான். அதாவது தன்னுடைய நிலைமை ரொம்ப ஏழ்மையான நிலைமை, யாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலையும் ஒருத்தர் நான் திருந்திட்டேன், உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமும் இவங்க அவங்க அப்பா சொல்லுவார், இவங்க தன்னுடைய கணவர் திரும்பி வருவார்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ராவாகவே சமைச்சு வைப்பாங்களாம். அவர் வந்துடுவார், அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அன்போடு இருந்தவங்க ஏமாற்றிட்டு போனதுக்கப்புறம் வைராக்கியமாக இனி அவர் என் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிப்பாங்க. வைராக்கியங்கிறதுக்கு ஒரு புது மீனிங், பரிமாணம் இந்த ஸ்டோரி வழியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.